ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ இதில் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இந்த ரீசன்ட் யூஎன் ரிப்போர்ட் ஆன் க்ளீன் எனர்ஜி சஜஸ்ட், ஓகேவா? ஸோ யூஎன் ரிப்போர்ட் தான் சப்ஜெக்ட், வேர்ப் தட் அ ஃபாஸ்டர் அடாப்ஷன் ஆஃப் அ ரெனியூவபிள்ஸ் இஸ் essential ஃபார் த ஃபார் ஸோ த்ரீ அண்ட் ஃபோர் இருக்கா? கிடையாது. ஸோ ஒன்லி பி, அவ்வளோதான். இங்கேயே பார்த்து நம்ம ஆன்சர் போட்டுடலாம். ஸோ பி தான் ஆன்சர் அப்படின்னு. ஓகே, அடுத்து போடுங்க. ஓகே, ஏ. ஓகே, நல்ல கெஸ். அதாவது சந்தேகப்படாமல் போடுங்க. ஸோ த நியூலி அப்ரூவ்டு அல்சைனல் ட்ரக், ஓகேவா? ஸோ இந்த ட்ரக் தான் சப்ஜெக்ட். இது புதுசாக அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறது ஒரு அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ். அப்ரூவ்ட் ட்ரக், அது பேர் என்ன அப்படின்னா லெக்கன்மேக் ஹேஸ் ஷோன் அ ப்ராமிஸ் இன் ஸ்லோயிங் அ காக்னேட்டிவ் டிக்ளைன், ஓகேவா? காக்னேட்டிவ் டிக்ளைன் வந்து குறையிறதா ஒரு ப்ராமிஸை வந்து காட்டியிருக்கு இந்த அல்சைமர் ட்ரக், ஓகேவா? இந்த ட்ரக் வந்து காட்டியிருக்கு பை by targeting aminodo amyloid plaques in the brain. ஸோ இந்த பிரெயினில் இதை டார்கெட் பண்ணி அது வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. தோ இது வந்து ஒரு கன்ஜங்ஷனாக வருது. தோ இட் கேரிஸ் சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க் இன்க்ளூடிங் அ பிரெயின் ஸ்வெல்லிங் அண்ட் ப்ளீடிங். ஸோ என்னதான் இது வந்து காக்னேட்டிவ் டிக்ளைனை குறைச்சாலும் இது வந்து சில ரிஸ்க்ஸை வந்து வச்சுருக்கு, பிரெயின் ஸ்வெல்லிங் அண்ட் ப்ளீடிங். ஸோ இது வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ரெண்டு கிளாஸ் அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கன்ஜங்ஷன். ஓகே, மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் வான். அப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது. அண்ட் தட் அ ரிக்ரஸ் பேஷண்ட் மானிட்டரிங் இஸ் எசென்ஷியல் அப்படின்னு சொல்லி வரணும் மொத்தம். அண்ட் எரர் வந்து 3 and 4ல் இருக்குது. ரிகரஸ் பேஷண்ட் மானிட்டரிங், ஸோ ரிகரஸ் பேஷண்ட்டை மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு ஆன்சர் வந்து 3 and 4. ஓகேயா? அண்ட் குட். அடுத்தது
ஓகே. ஸோ த சிக்னிஃபிகன்ட் அமௌண்ட் ஆஃப் யங் பெர்சனல்ஸ். ஓகே. இங்கே பாருங்க. அமௌண்ட்னா என்ன? அமௌண்ட்னா என்ன? இங்கே பாருங்க. அமௌண்ட் ஆஃப் யங் பெர்சனல்ஸ். ஸோ யங் பெர்சனல்ஸ் அமௌண்ட் வருமா? அமௌண்ட்னா என்ன? ஒரு குவான்டிட்டியா? ஒரு குவான்டிட்டி தானே. அமௌண்ட் ஆஃப் மணி அதை தானே சொல்லுவோம். என்னது இங்கே என்ன எழுத வந்தேன்? குவான்டிட்டி தானே. ஸோ ஒரு பர்சன்ஸை சொல்கிறதுக்கு எஸ் அன்கவுண்டபிள் ஐயோ அமௌண்ட் அப்படின்றது பர்சன்ஸ்க்கு டினோட் பண்ணுவோமா? நம்பர் ஆஃப் யங் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு தானே போடுவோம். நம்பர் ஆஃப் அப்படின்றப்போ நம்ம போடலாம் அமௌண்ட் ஆஃப் மணி, அமௌண்ட் ஆஃப் வாட்டர். எஸ் கவுண்டபிள் டினோட் பண்ணுறதுக்கு அமௌண்ட் யூஸ், அன்கவுண்டபிள் யூஸ் பண்ணுறதுக்கு அமௌண்ட் யூஸ் பண்ணலாம். கவுண்டபிளுக்கு நம்பர் அந்த மாதிரி விஷயங்கள் தானே போட முடியும். ஸோ அந்த வித்தியாசம் இருக்குல்ல. யங் பர்சனல்ஸ்க்கு அமௌண்ட் வருமா? சிக்னிஃபிகன்ட் அமௌண்ட் ஆஃப் யங் பர்சனல்ஸ் கிடையாது. நம்பர் ஆஃப் யங் ப்ரொஃபஷனல்ஸ். ஓகே. எஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், மில்க் அதுக்கு தானே பயன்படுத்துவோம். எஸ் அன்கவுண்டபிளுக்கு பயன்படுத்துவோம் அந்த வார்த்தை. அப்போது எனக்கு ஒன்றில் எரர் இருக்குது. ஓகே. ஸோ நம்பர் ஆஃப் ஃபாலோட் பை என்ன நவுன் வரணும்? சிங்குலர் நவுன் வரணுமா? ப்ளூரல் நவுன் வரணுமா? ப்ளஸ் என்ன வேர்பு வரணும்? சிங்குலர் வரணுமா? ப்ளூரல் வேர்பு வரணுமா? ஓகே. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து எரர் என்ன? இது அமௌண்ட் ஏன் வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. பிகாஸ் இது அன்கவுண்டபிளுக்கு பயன்படுத்துவோம். இது வந்து கவுண்டபிளுக்கு பயன்படுத்துவோம். அதனால் மேலே வந்து நம்ம நம்பர் ஆஃப் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இது வந்து நார்மல் கிராமர் ஸ்ட்ரக்சரா? ஸோ கிராமர் ஸ்ட்ரக்சரில் சொல்லுங்கள். நம்பர் ஆஃப் இங்கே என்ன வரும்? இங்கே என்ன வரும்? ப்ளூரல் நவுன், ப்ளூரல் வேர்பு. ஓகே. ப்ளூரல் நவுன் வரும், அதே மாதிரி ப்ளூரல் வேர்பு வரும். குட். இப்போது த நம்பர் ஆஃப் ப்ளூரலா சிங்குலர் நவுன் வருமா? அதே மாதிரி வேர்புக்கு சிங்குலர் வருமா? ப்ளூரல் வருமா? நான் நேற்றே கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு தான் வரீங்களா? ஆமாம், நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கல்ல? ஓகே, சூப்பர். த நம்பர் ஆஃப் வரும்பொழுது ப்ளூரல் நவுன் வரணும், சிங்குலர் வேர்பு வரணும். ஓகே. இது ரெண்டுத்துக்குமான மீனிங் என்ன? ஓகேவா? இது ரெண்டுத்துக்குமான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இந்த நம்பர் ஆஃப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் கொடுக்குது அப்படின்னா செவரல் ஆர் மெனி அப்படின்ற ஒரு மீனிங் தரும். அதாவது எல்லாத்தையுமே டினோட் பண்ணுறதுக்கு நம்பர் ஆஃப் புக் அப்படின்னு இருக்கு அப்படின்னா அது இல்லை. ஏன் நம்பர் ஆஃப் இங்கே மேலே என்ன பார்த்தோம்? யங் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு இண்டிவிஜுவலையும் பின் பாயிண்ட் பண்ணி மொத்தமாக சொல்கிறது. ஓகேவா? மெனி இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்பர் ஆஃப் பயன்படுத்துவோம். த நம்பர் ஆஃப் சொல்கிறப்போ ஒரு சிங்கிள் கவுண்ட் த நம்பர் ஆஃப் யங் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னா எல்லா ப்ரொஃபஷனல்ஸையும் சேர்த்து கலெக்டிவாக சொல்லுவோம். அதான் நம்பருக்கும் த நம்பருக்கும் உள்ள வித்தியாசம். ப்ளூரல் எப்போவுமே நவுன் வந்து எனக்கு ப்ளூரல் நவுன் தான் ரெண்டுக்குமே வரும். ஆனால் இங்கே ஏன் எனக்கு ப்ளூரல் வேர்பு வரும், இங்கே ஏன் சிங்குலர் வேர்பு வரணுன்றதுக்கான வித்தியாசம் இங்கே தான் இருக்குது. புரிஞ்சா? எனக்கு வித்தியாசமே இங்கே தான் இருக்குது. ஏன் வருது வரலன்றது. ஓகே. இது யாருக்காவது புதுசாக இருக்குது அப்படின்னா பார்த்துக்கங்க. இல்லை நார்மல் தானே தெரியும் அப்படின்னா வெல் அண்ட் குட். இப்போது ஒரே ஒரு இது மட்டும் நான் எழுதுகிறேன்.
இங்க எனக்கு என்ன வரும்ன்றத சொல்லுங்க. புக்ஸ் ஆன் த ஷெல்ஃப் டேஷ் மிஸ்ஸிங். அதே மாரி டேஷ் புக்ஸ் ஆன் த ஷெல்ஃப் டேஷ் வெரி சர்ப்ரைசிங் டு மீ. ஸோ இது வந்து ஒரு சென்டென்ஸ். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்னு வச்சுக்கலாம். இது செகண்ட் சென்டென்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ எனக்கு இங்கே போடுங்க. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்க்கு என்ன வரும்? ஃபஸ்ட்டுக்கு வந்து அ நம்பர் ஆஃப் புக்ஸ். அதாவது புக்ஸில் ஒரு கணிசமான புக், ஒரு செலக்டட் புக்ஸ் அது வந்து மிஸ் ஆகுது. ஆர் மிஸ்ஸிங். ஓகேயா? ஆர் மிஸ்ஸிங். அதே இது இந்த இடத்துல ஷெல்ஃபில் இருக்கக்கூடிய எல்லா புக்ஸுமே எனக்கு சர்ப்ரைசிங்காக இருக்குது அப்படின்றப்போ த நம்பர் ஆஃப் புக்ஸ், கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ், சிங்கிள் என்டிட்டியாக சொல்லும்போது த நம்பர் ஆஃப் புக்ஸ் இஸ் வெரி சர்ப்ரைசிங் டு மீ அப்படின்றது தான் வித்தியாசம். ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் டக்குன்னு பார்க்கும்போது லைட்டாக கன்ஃபியூஸ் ஆன மாதிரி இருந்தது. ஸோ இஃப் எனி ஒன் உங்களுக்கு ஏதாவது இது ஆல்ரெடி தெரியுமா இல்லை வந்து தெரியாதா அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். அண்ட் இது மாதிரியே நம்பர் நம்பர் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு பார்த்தோமா, அதோட சேர்ந்து வேற என்னென்ன வார்த்தைகளுக்கு இதே மாதிரி ஃபாலோ ஆகும் அப்படின்னா, லாட் ஆஃப்னு பார்த்துருப்போமா, லாட் ஆஃப் அப்படின்றது அதுக்கு லாட் ஆஃப்க்கு வந்து சிங்குலர் ப்ளூரல் வந்து ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதே மாதிரி அது மட்டும் மாறும். அதுக்கப்புறம் வந்து மெஜாரிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்த்துருப்போமா, மெஜாரிட்டி அப்படின்ற வார்த்தைக்கு இதே மாதிரி சிங்குலர் ப்ளூரல் மாறும். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வார்த்தை என்ன அப்படின்னா வெரைட்டி. ஓகேவா? வெரைட்டி ஆஃப் அப்படின்றதுக்கும் இந்த அண்ட் த வச்சு வரும்போது எனக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய வேர்ப் வந்து மாறும். ஸோ அந்த வேர்புக்கான மீனிங் என்னன்னு நான் சொல்லிட்டேன். ஓகேவா? இது செவரல் ஆர் மெனி அப்படின்றதுக்கு பயன்படுத்தக்கூடியது. ஸோ இந்த புக்ஸில் செவரல் புக்ஸ் ஆர் மிஸ்ஸிங் அப்படின்ற மீனிங் தரும். இந்த இடத்துல இந்த ஷெல்ஃபில் இருக்க எல்லா கலெக்ஷன் ஆஃப் புக்ஸும் எனக்கு சர்ப்ரைசிங்காக இருக்குது அப்படின்ற மீனிங் இங்கே தரும். ஓகேவா? ஸோ அதுதான் இதற்கான வித்தியாசம். இந்த இடத்துல நமக்கு பார்ப்போம். ஓகேவா? இந்த இடத்துல த சிக்னிஃபிகண்ட் நம்பர் ஆஃப் யங் ப்ரொஃபஷனல்ஸ். அப்போது இந்த இடத்துல எனக்கு முன்னாடி என்ன ஆர்டிக்கல் போடணும்? ஆர் நவ் ஒர்க்கிங் ரிமோட்லி. ஸோ தன்னிச்சையாக ஒருத்தவங்களும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு இங்கே என்ன போடணும்? பிளென்டி ஆஃப்க்கு ரெகுலராக பார்க்குற மாதிரி தான் நவுனு. அதுக்கப்புறம் வந்து இதுதான். ஸோ பிளென்டி அப்படின்றது அன்கவுண்டபிளுக்கு தானே பயன்படுத்துவீங்க, ப்ளூரல் வேர்பு தான். சிங்குலர் வேர்பு தான். ஓகே, இந்த இடத்துல எனக்கு ஒர்க்கிங் ரிமோட்லி அப்படின்றத ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்களா? அப்போது எனக்கு இங்கே ஆர் வருமா இல்லை இஸ் வருமா? ஒருத்தவங்களும். ஸோ யங் ப்ரொஃபஷனல்ஸில் நிறைய பேர் வந்து ஒர்க்கிங் ரிமோட்லி. எனக்கு என்ன போடணும்? என்ன ஆர்டிக்கல் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்? ஆறு தான். சூப்பர். இங்கே வந்துச்சா ஆர்டிக்கல். அ சிக்னிஃபிகண்ட் நம்பர் ஆஃப் யங் ப்ரொஃபஷனல்ஸ் ஆர்
now working remotely or now working remotely verb. பட் ஆனால் a plenty struggles இல்ல struggle ஓகேவா a plenty struggle too many okay too many to maintain a work life balance to maintain v1 to maintain a work life balance especially when a child care responsibilities become ஸோ இந்த இடத்துல ஒரு எரர் இருக்குது ஸோ பிகம்ஸ் ஓவர் வீமிங் ஸோ சைல்ட் கேர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்றது ரொம்ப ஓவர் வீமிங்காக மாறிடுச்சு ஓகேவா அதனால் வந்து அவங்க ஒர்க் லைஃப் பேலன்ஸை வந்து கண்டினியூ மெயின்டைன் பண்ணுறதுக்கு எல்லாருமே ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ எனக்கு எரர் எங்கெங்கே இருக்குது 1ல் ஒரு எரர் இருக்குது 3ல் ஒரு எரர் இருக்குது 4ல் ஒரு எரர் இருக்குது ஓகேயா ஸோ அது ஆப்ஷன்ஸ் அதெல்லாம் தான் பார்க்க வேணான்னு சொன்னேன் ஸோ 4ல் ஒரு எரர் ஓகே மொத்தம் 3 இடத்துல எரர் இருக்குது ஸ்ட்ரகிள் எதுக்கு அதான் இல்லை அந்த வார்த்தை மெனியே வராது ஸோ அதனால் இங்கேயும் எரர் இருக்குன்னு சொல்லி வச்சுக்கலாம் சாரி 1 2 இன்னும் எல்லாத்துலேயுமே அப்போ எரர் இருக்கா இந்த மெனி அப்படின்ற வார்த்தை கன்ஃபியூஷனாக இருந்துச்சு அப்படின்றதான் நான் எடுத்துட்டேன் இருக்கட்டும் ஸோ 2ல் எரர் இருக்கா ஓகே 3ல் எரர் இல்லை மெனின்ற வார்த்தையை நானே ரிமூவ் பண்ணிட்டேன் ஓகே லெட் இட் பி இப்போ இப்படியே இருக்கட்டும் ஸோ ஏ பார்த்தாச்சு ஸோ எனக்கு இங்கே இத்தனை எரர் இருக்குது அப்படின்றத பார்த்தாச்சு புதுசாக ஒரு ஒரு டேர்ம் ஒன்று பார்த்துட்டோம் ஓகே ஃபைன் அடுத்து ஓகே இப்போ பார்ப்போம் யூரோப்பியன் யூனியன் டிஃபாரஸ்டேஷன் ரெகுலேஷன் சாரி டிஃபாரஸ்டேஷன் ரெகுலேஷன் ஓகே ஸோ டிஃபாரஸ்டேஷனுடைய யூரோப்பியன் யூனியன் டிஃபாரஸ்டேஷன் ரெகுலேஷன் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரெகுலேஷன் என்ன ஆகுது அப்படின்னா செட் டு என்ஃபோர்ஸ் வில் ரெக்வயர் அ கம்பெனிஸ் ஓகே ஸோ இந்த செட் டு என்ஃபோர்ஸ் இன் 2025 அப்படின்றது இருக்கா இது எதை பற்றி பேசுது இந்த ரெகுலேஷனை பற்றி பேசுது கரெக்டாக இந்த ரெகுலேஷனை பற்றி பேசுதா இந்த இடத்துல எனக்கு ஆக்சுவலாக என்ன மீனிங் தரணும் இந்த ரெகுலேஷன் 2025 என்ஃபோர்ஸ் செய்யப்படணும் ஓகேவா செட் டு என்ஃபோர்ஸ் இல்லை இது என்ஃபோர்ஸ் ஆகலை ஓகேவா இது என்ஃபோர்ஸ் செய்யப்படுது இட்ஸ் செட் டு பி என்ஃபோர்ஸ்ட் பாசிவ் வாய்ஸில் மாற்றணும் செட் டு பி என்ஃபோர்ஸ்ட் நல்லா பாருங்கள் எனக்கு இந்த இப்படி ஒரு கமா கொடுத்துருந்தாங்கனாலே எனக்கு இந்த சென்டென்ஸ் பக்கத்தில் இருக்க நவுனை பற்றி பேசக்கூடிய ஒரு அஜெக்டிவ் ஃப்ரேஸ் ஓகே 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 கரெக்டாக இருக்கீங்க ஸோ இது வந்து ஒரு அஜெக்டிவ் ஃப்ரேஸ் ஸோ இதை பற்றி பேசுது அப்படின்னா ரெகுலேஷன் எதையும் என்ஃபோர்ஸ் பண்ணாது ரெகுலேஷன் தான் 2025 என்ஃபோர்ஸ் செய்யப்படுது ஓகேவா செட் டு பி என்ஃபோர்ஸ்ட் வில் ரெக்வயர் கம்பெனிஸ் டு ப்ரூவ் அதாவது என்ஃபோர்ஸ் செய்யப்பட்டுச்சுன்னா இந்த ரெகுலேஷன் வில் ரெக்வயர் அதுக்கு என்ன தேவை அப்படின்னா கம்பெனிஸ் வந்து ப்ரூவ் பண்ணுமா என்ன அப்படின்னா தட் தேயர் ப்ராடக்ட் சச் அஸ் காஃபி கொக்கோ அண்ட் ப்ளாம் ஆயில் are not linked to no deforestation என்ன வருது no deforestation ஏதாவது இருக்கா மீனிங் இருக்கா linked to no deforestation கரெக்டாக இருக்கா
இந்த வார்த்தை எனக்கு வாசிக்கும் போதே ஸோ வாசித்து போடுறவங்களுக்கும் இந்த இடத்துல ஒரு இடிக்கும். இல்லை நமக்கு ரெகுலராக பார்த்தோம் அப்படின்னா கிராமர் வச்சு பார்த்தோம்னாலும் எனக்கு நோ டிஃபாரஸ்டேஷன் லிங்க்டு டு நோ வந்து என்னது ஒரு அட்வர்பு தானே. எஸ் மீனிங் வரலை. இந்த இடத்துல வந்து லிங்க்டு டு நோ டிஃபாரஸ்டேஷன் விட ஒரு இந்த வார்த்தையை போட்டு பார்ப்போமா, எனி டிஃபாரஸ்டேஷன் நாட் லிங்க்டு டு எனி டிஃபாரஸ்டேஷன் ஆஃப்டர் December 31st 2022 ஆர் ஃபேஸ் அ ஹெஃப்டி ஃபைன். ஓகேவா, டு ப்ரூவ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நாட் லிங்க்டு டு எனி டிஃபாரஸ்டேஷன் வில் ரெக்வயர் த கம்பெனி டு ப்ரூவ் V1 பார்த்தோமா, அதே மாதிரி ஆர் த கம்பெனி டு ஃபேஸ் அ ஹெஃப்டி ஃபைன். ஓகே, இந்த ஃபேஸ் அப்படின்றது ஒரு V1. எனக்கு இந்த ஆர் வந்து எதையும் கனெக்ட் பண்ணுது, இந்த ப்ரூவையும் ஃபேஸையும் கனெக்ட் பண்ணுது. அண்ட் இந்த இடத்துல எனக்கு நோ டிஃபாரஸ்டேஷனில் எனி டிஃபாரஸ்டேஷன். ஸோ இந்த எந்த விதமான டிஃபாரஸ்டேஷன் ஆக்டிவிட்டிலையுமே வந்து இவங்க ப்ராடக்ட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகலை அப்படின்றத வந்து கம்பெனிஸ் ப்ரூவ் பண்ணும். இல்லை அப்படின்னா அவங்க ஒரு அதிகமான ஒரு ஃபைனை வந்து அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ எனக்கு எரர் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத பாருங்கள். 2ல் ஒரு எரர், 3ல் ஒரு எரர். ஓகே, 2 and 3ல் எரர் இருக்குது. ஸோ ஆன்சர் இ. புரிஞ்சா? கிளியர், டன். ஓகே, டிஃபாரஸ்டேஷன் இல்லைங்க, அது ஒரு ஆக்டாக இருக்கிறதுனால வந்து கலெக்டிவ் நவுனாக எடுத்துக்கணும். ஸோ 2 நவுனையும் எடுத்து சிங்கிள் நவுனாக ஆக்கிக்கணும். ஸோ டிஃபாரஸ்டேஷன் ரெகுலேஷன். கரெக்டு தான். கலெக்டிவ் நவுன் அதாவது 2-3 நவுன் சேர்த்து உங்களுக்கு சிங்கிள் நவுன் ஆகிடும். ஸோ கலெக்டிவ் நவுனாக வரும். ஓகே, ஸோ ஹியர் ஃபாலோயிங் அப் அப்படின்னா வந்து என்னது? ஃபாலோயிங் அப்கான மீனிங் என்ன? ஃபாலோயிங் அப் த 2023 IPCC report urging a immediate action. ஒரு immediate actionஐ urge பண்ணுது IPCC report. அதை ஃபாலோயிங் அப்புக்கு என்ன மீனிங்? Following up, many governments debated whether the long-term effect of carbon pricing is significant enough in reducing a emission. பின் வருமா? எங்க இருக்கு பின்னு? ஓகே, சூப்பர். அது ஓகே. எனக்கு எஃபெக்ட் ஓகே. எனக்கு ஃபாலோயிங் அப்கான மீனிங் என்ன? எக்ஸாக்ட் ஆன்சர் தெரியுதுங்களா? ஏதாவது ஐடியா? ஒரு நிமிஷம். சிக்னிஃபிகண்ட்லி இருங்க அதுக்கெலாம் வரலாம். இருங்க நம்ம வந்து ஸோ ஃபாலோயிங் அப் அப்படின்றப்போ ஒரு விஷயத்த சர்ச் பண்ணிடலாமே. லைட்டாக கன்ஃபியூஷன் ஆகுது.
ஜென்ரல் யூசேஜுக்கு என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இட் மீன்ஸ் டு பர்ச்சேஸ் ஆர் செக் சம்திங். ஒரு விஷயத்தை வந்து செக் பண்ணுறது. ஓகேவா? ஒரு விஷயத்தை செக் பண்ணுறது அப்படின்றத எடுத்துக்கலாம். ஒரு டிஸ்கஷனையும் எதையோ வந்து ஒரு விஷயத்த வந்து பர்ச்சேஸோ இல்லை செக் பண்ணுறதோ அப்படின்றது தான் வந்து இந்த ஃபாலோயிங் அப். இப்போது இந்த ஐபிசிசி இதை வந்து செக் பண்ணுறதுன்றதை விட இதை பின்பற்றுறது. ஓகேவா? இதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்ற ஃப்ரேசல் வேர்ப் தான். ஸோ ஃப்ரேசல் வேர்ப் தான். ஸோ இதை வந்து நம்ம செக் பண்ணுறது அப்படின்ற மீனிங்கை விட, ஓகேவா, செக் பண்ணுறது அப்படின்ற மீனிங்கை விட ஜஸ்ட் ஃபாலோயிங் அப்படின்னா அதை பின்பற்றுறது அப்படின்றது தான். ஸோ எது பின்பற்றுறது? V1INGS அஜெக்டிவ். நிறைய கவர்மெண்ட்ஸ் இந்த 2023 ரிப்போர்ட்டை ஃபாலோ பண்ணி இமீடியட் ஆக்ஷனுக்கு ஏர்ஜ் பண்ணுது. ஓகேவா? இந்த ஐபிசிசி வந்து இமீடியட் ஆக்ஷனை ஏர்ஜ் பண்ணுது. இதை மெனி கவர்மெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, பின்பற்றுறாங்க அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு ஃபாலோயிங் அப் தேவை கிடையாது. ஃபாலோயிங் அப்படின்ற ஒரு வார்த்தை இருந்தால் போதும். ஓகேயா? இதை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த ஐபிபிசி ரிப்போர்ட்டை வந்து மெனி கவர்மெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபாலோ அப் பண்ணல. ஃபாலோ அப்னா செக் பண்ணுறது அப்படின்ற மீனிங். எனக்கு செக் அப்படின்றது தேவையில்ல, ஃபாலோ அப்படின்றது மட்டும் இருந்தால் போதும். ஸோ எனக்கு ஒன்னில் ஒரு எரர் இருக்குது. அண்ட் மெனி கவர்மெண்ட்ஸ். ஸோ சப்ஜெக்ட்டு வேர்பு டிபேட்டட் வெதர் த லாங் டேர்ம் அஃபெக்ட்னா பாதிப்பு, எஃபெக்ட்னா விளைவு. ஸோ எனக்கு எஃபெக்ட் கரெக்டாக இருக்கா? அதான் நான் அஃபெக்ட் இல்லை எஃபெக்ட்னு மாற்றணும். சரி, அஃபெக்ட் இல்லை எஃபெக்ட்னு மாற்றணும். எதனுடைய எஃபெக்ட்? ஆஃப் கார்பன் ப்ரைஸிங். இந்த ஃப்ரேஸ் இதை பற்றி பேசக்கூடிய ஒரு அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ். எஃபெக்ட், சாரி, ஒன்றும் ஒரு குட்டி மிஸ்டேக். ஸோ த எஃபெக்ட் ஆஃப் கார்பன் ப்ரைஸிங். ஸோ கார்பன் ப்ரைஸிங் இஸ், ஸோ இதுதான் இந்த கிளாஸ்க்குள்ளே வரக்கூடிய, சாரி, இந்த ப்ரிப்போசிஷனுக்குள்ளே வரக்கூடிய கார்பன் ப்ரைஸிங் இஸ் இம்பார்ட்டண்ட். கார்பன் ப்ரைஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்ற எஃபெக்ட் ரெடியூஸ் பண்ணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ வந்து ஒன்றும் இல்லை, போட்டு ரொம்ப குழப்பக்கூடாது. லாங் டேர்ம் எஃபெக்ட் ஆஃப் கார்பன் ப்ரைஸிங் இஸ் சிக்னிஃபிகண்ட் எனஃப் இன் ரெடியூசிங் எமிஷன்ஸ் அப்படின்றது இருக்கா? இங்கே என்னென்ன எரர்லாம் வரப்போகுதுன்றதை மட்டும் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல எஃபெக்ட்னு மாற்றியாச்சு. ஸோ எதனோட எஃபெக்ட்டு? கார்பன் ப்ரைஸிங் எவ்வளோ முக்கியம் அப்படின்ற ஒரு எஃபெக்ட்டு ரெடியூசிங் எமிஷன் அப்படின்றது தான். இந்த லாங் டேர்ம் எஃபெக்ட் எப்படி ரெடியூஸ் ஆகுது அப்படின்றது தான். ஒரு நிமிஷம், லைட்டாக குழப்பறானே. ஓகே, கரெக்டாக தான், ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேயே கரெக்டாக தான் சொல்லியிருக்கேனா? ஓகே. ஸோ த லாங் டேர்ம் எஃபெக்ட் ஆஃப் கார்பன் ப்ரைஸிங். ஸோ கார்பன் ப்ரைஸிங் உடைய லாங் டேர்ம் எஃபெக்ட் அப்படின்றது எவ்வளவு முக்கியம் எதில்? எமிஷனை ரெடியூஸ் பண்ணுறதுல அப்படின்றது. கரெக்டாக? எனக்கு இது வரைக்கும் ஓகேவா? யாராவது கமெண்ட் பண்ணுங்கடா, புரியுது புரியலை அப்படின்னு. நம்ம எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். லாங் டேர்ம் எஃபெக்ட் தான். ஸோ லாங் டேர்ம் எஃபெக்ட் ஆஃப் கார்பன் ப்ரைஸிங் இதுதான் சப்ஜெக்ட்டு. ஸோ அது வந்து எவ்வளோ முக்கியம், சிக்னிஃபிகண்ட், இம்பார்ட்டண்ட். எனக்கு வந்து ஸ்டேட் வேர்பா? ஸ்டேட் வேர்ப் அப்படின்னா வந்து இந்த லாங் டேர்ம் எஃபெக்டை பற்றி நான் பேசணும். இதை பற்றி பேசணும்னா அப்போ இடத்துல எனக்கு ஒரு அட்ஜெக்டிவ் தான் தேவை, அட்வர்பு தேவையில்லை. சிக்னிஃபிகண்ட் அப்படின்றது வந்து எனக்கு அட்ஜெக்டிவ் தான். ஸோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது இந்த லாங் டேர்ம் எஃபெக்ட் எவ்வளோ முக்கியம். அப்போது இந்த எனஃப் அப்படின்றது அட்வர்பு சிக்னிஃபிகண்ட் இன் ரெடியூசிங் எமிஷனா? எனக்கு எஃபெக்ட்டுக்கு ஃபாலோ பண்ணி வரக்கூடிய ஃபிக்ஸ்டு ப்ரிப்போசிஷன் என்ன? ஃபிக்ஸ்டு ப்ரிப்போசிஷன் என்ன? எனி ஐடியா?
எஃபெக்ட் இல்ல. ஆன் அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்த்துருக்கோமா? எஃபெக்ட் ஆன். ஸோ இதை வந்து வேற எப்படி எழுதலாம் அப்படின்னா, லாங் டேர்ம் எஃபெக்ட் ஆன் ரெடியூசிங் எமிஷன் இஸ் சிக்னிஃபிகண்ட் அப்படின்னு எழுதலாமா? இஸ் சிக்னிஃபிகண்ட் எனஃப். ஏன் இல்லை சார் போட்டிருக்கிறீங்க? இது ஆக்சுவலி நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறேன். ஏன் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு எரர் இருக்குது. இன் அப்படின்ற எரர் இருக்குது. எனக்கு இந்த இன் வந்து பெர்ஃபெக்டாக இல்லை. எமிஷன் குறைக்கிறதுக்கு உள்ள இன் ரெடியூசிங் எமிஷன் இல்லை, ஆன் ரெடியூசிங் எமிஷன் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான். ஸோ இது வந்து ஜஸ்ட் இதுதான் ஃபிக்ஸ்டு ப்ரிப்போசிஷன் இல்லை, இது ஒன் ஆஃப் த ஃபிக்ஸ்டு ப்ரிப்போசிஷன். எனக்கு லாங் டேர்ம் எஃபெக்ட் ஆன் ரெடியூசிங், ஓகேவா? இந்த இடத்துல எனக்கு இன்னை விட ஆன்ற ப்ரிப்போசிஷன் தான் பெட்டராக இருக்கும். இன்னுனா உள்ள, எனக்கு ஆன்னா இது மேலே, இந்த எமிஷன் மேலே குறைக்கணும் அப்படின்றத சொல்கிறதுக்காக நான் சொல்கிறேன். புரியுதா? எனக்கு இன்னா உள்ளன்னு வந்துடும், ஆன்னா மேலே. ஸோ இந்த எமிஷனை குறைக்கணும், ஆன் அப்படின்ற ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரிப்போசிஷன் தான் கரெக்டாக இருக்கும். ஓகேயா? ஃபஸ்ட்டில் ஒரு எரர், 3ல் ஒரு எரர், 4ல் ஒரு எரர். புரிஞ்சா? ஒரு ஐடியாக்கு வந்துட்டிங்களா? அதாவது இந்த இடத்துல வாஸ்ட் பார்த்தீங்கனாலே ஜஸ்ட் ஆன்னு போட்டு போயிடலாம். எனக்கு இன் உள்ள எமிஷனுக்குள்ளே குறைக்க முடியாது, மேலே தான் குறைக்க முடியும். நீங்கள் இங்கேயும் ஆன் போடலாம். இந்த எஃபெக்டை வச்சும் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். நான் எஃபெக்டை வச்சு கனெக்ட் பண்ணி சொல்லி கொடுத்தேன். ஏன்னா இதை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது இன்னும் பெட்டராக புரியும். எஃபெக்ட் இன் ரெடியூசிங் அப்படின்றத விட ஆன் ரெடியூசிங்னு போட்டிங்கன்னா இந்த சென்டென்ஸை பார்க்கும்பொழுது ஓரளவு கன்வின்ஸ் ஆகும். அதனால தான் ரீஅரேஞ்ச் பண்ணி சொன்னேன். வாஸ்ட்டு பார்த்தீங்கனாலுமே இன்னும் வராது, இல்லை ரீஅரேஞ்ச் பண்ணி ஒருக்க கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் வரும். ஓகேவா? 2 விதத்தில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அப்படி அந்த அப்ரோச்சில் போயிடுங்க. ஸோ 1, 3, 4 தான் ஆன்சர். புரிஞ்சா? அதுக்கப்புறம் இந்த எனஃப் பற்றி பேசுவோம். எனஃபோட பார்ட் ஆஃப் ஸ்பீச் என்ன? எனஃப் உடைய பார்ட் ஆஃப் ஸ்பீச் என்னென்ன? அட்ஜெக்டிவாக வரும், அட்வர்பாக வரும், ஓகேயா? அட்வர்பாக வரும், ப்ரோனவுனாக வரும், ப்ரோனோனாவும் வரும். ஓகே. ஸோ இப்போ ஒரு நவுனை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா முன்னாடி, நவுனுக்கு முன்னாடி எனஃப் அப்படின்ற ஒரு வார்த்தையை போடுவோம். ஓகேவா? அதே இது ஒரு அட்ஜெக்டிவை பற்றி பேசுகிறோம் அப்படின்னாலோ அல்லது ஒரு அட்வர்பை பற்றி பேசுகிறோம் அப்படின்னாலோ நமக்கு எனஃப் அப்படின்றது பின்னாடி போடுவோம். ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். எனஃபோட பொசிஷனிங்கை பார்த்துக்குங்க. பிஃபோரில் போடணும், இங்கே ஆஃப்டரில் போடணும். ஓகேவா? நவுன் வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல அட்ஜெக்டிவ் அண்ட் அட்வர்ப் வந்துச்சுன்னா பின்னாடி போடணும். இது 2 மட்டும் ஞாபகம் இருக்கா? குட் எனஃப். குட் அப்படின்றது என்னது? ஹீ இஸ் அ குட் பாய். அப்போது ஒரு அட்ஜெக்டிவ். குட் எனஃப் அப்படின்றது ஒரு அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்க்கு பின்னாடி வரும். எனஃப் வாட்டர். நவுனுக்கு முன்னாடி போடுவோம். ஸோ இது மட்டும் அந்த பொசிஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஃபேர் எனஃப் அட்ஜெக்டிவ்க்கு பின்னாடி வரும். அட்வர்ப்க்கு எக்ஸாம்பிளாக ஒரு நிமிஷம் இருங்க, எழுதி வச்சிருந்தேன், அதனால தான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஓ, அது அட்வர்பாக வரத்துக்கு கேட்குறீங்களா?
ஏய் இது இது இதுதான் கேட்டிங்களாடா? ஐ ஹேவ் எனஃப் சுகர் அப்படின்றது நவுனை பற்றி பேசுது, முன்னாடி போட்டிருக்கிறீங்க. ஹேவ் அது அட்வர்பா வரல. அண்ட் பேர்லி எனஃப் பேர்லி எனஃப் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்வர்புக்கு பின்னாடி தான் வருது. அண்ட் ரஃப்லி எனஃப் அது ஓகே. ஹீ இஸ் ஸ்மார்ட் எனஃப். ஸ்மார்ட் ஸ்மார்ட் வந்து அஜெக்டிவ்க்கு பின்னாடி வருது. டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ் அது அது வந்து ஓகே. ஓகே ஃபைன். இப்போது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, வேர்ப் ஆக்சுவலாக வந்து நான் லைட்டாக ஒரு கன்ஃபியூஷன் வந்துட்டேன். இந்த இடத்துல வேர்பாக இருந்தாலும் ஒரு வேர்பை மாடிஃபை பண்ணுறதா இருந்தாலும் அட்வர்பு தானே, வேர்புக்கு பின்னாடி வரும். அதுக்கு எக்ஸாம்பிள் கேட்டிங்கன்னு நினச்சி போனேன். ஓகே. ஹீ ran enough டு வின் த ரேஸ். அப்படின்னா என்னது? இந்த வேர்பை மாடிஃபை பண்ணுற ஒரு அட்வர்பு. புரிந்ததா? ஸோ ஆல்மோஸ்ட் இந்த எனஃப்க்கு வந்து கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம். ரிவிஷன் தான், ஆல்ரெடி பார்த்தது தான், அதை ரிவிஷன் மட்டும் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இதோட வந்து எரர் முடிஞ்சு ஒரே கிளாஸில் முடிக்க வேண்டியதை எத்தனை கிளாஸ்க்கு இழுக்கிறோம் பாருங்கள்.